வணக்கம். இந்த பதிவை எடுப்பதற்கு சில நொடிகளுக்கு முன்னால் சில ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தியை பார்க்க நேர்ந்தது. செய்தி என்ன தெரியுமா? தமிழ்நாடு தேர்தலில் வாக்களித்திருக்கக்கூடிய வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா அந்த செய்தி. சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற நபர்கள் சட்ட விரோதமாக வாக்களித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு தயாரான நிலையில் சென்னை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறது. ஒருவர் கனடாவினுடைய குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத், இரண்டாவது நபர் ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்ற சந்திரசேகர ரகுபதி, மூன்றாவது நபர் இலங்கையை சார்ந்தவர். இவர்கள் 3 பேரும் சட்டவிரோதமாக, அதாவது அவர்களுக்கு குடியுரிமை, நம்முடைய நாட்டு குடியுரிமை அவர்களுக்கு கிடையாது, வெளிநாட்டு குடியுரிமை இருக்கக்கூடியவர்கள். ஆனால் உள்ள வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து விட்டு செல்லும்போது காவல்துறையால் சென்னை விமான நிலையத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய முதல் கேள்வி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி திட்டமிட்டு தடுக்கப்பட்டிருக்கிறதா? சூழ்ச்சியின் மூலம் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் எத்தனை மோசடிகள் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு தான் தெரியுது. இன்றைக்கி நான் இப்போ முதல்ல சொன்ன ஒரு செய்தி, ஏராளமான தேர்தல் ஆணையத்தின் மீதான பல்வேறு சந்தேகங்கள், இதெல்லாம் நிறைய பேர் வந்து செய்திகளாக போட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை வந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ்ஸால் நடத்தப்படுகிறது. அதாவது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது உண்மையிலேயே மக்களால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நிறுவுவதற்காக ஆர்எஸ்எஸ்காரர்களால் ஒரு கதை ஒன்று தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுகிறது. அதை நான் பட்டியலிடுறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சமஸ் அப்படின்னு ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் தெரியும், புதிய தலைமுறையில் இப்போ வேலையில் இருக்கிறான். முன்னாடி வந்து சில ஊடகங்களில் எழுதியிருக்கிறான், எழுத்தாளர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க என்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில். அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பிரியாணி கொடுத்தோ, காசு கொடுத்தோ, அல்லது இன்னும் பல விஷயங்கள் கொடுத்தோ அல்ல. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படி கொடுத்து தான் கூட்டத்தை வரவழைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம்ங்கிறது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. கூட்டம்தான் மிக முக்கியமானது. ஏன்னா ஜனநாயகம் அதில் தான் இருக்குது. அதனால தான் எங்கள் தொலைக்காட்சி உட்பட, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் உட்பட விஜயினுடைய கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு இந்த சமஸ் சொல்கிறான். பட் சமஸ்கிட்ட நமக்கு கேள்வி, இதை விட மிகப்பெரிய கூட்டம், அதாவது படிக்க முடியாமல், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல், சர்ச்சிலையும் அல்லது தங்களுடைய விருப்பமான கடவுளை கும்பிட முடியாமல், நட்டப்பகலில் பெண்கள் எந்த அளவிற்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது, எத்தனை வருடங்கள் அந்த மாநிலத்தில் அவ்வளோ பெரிய மக்கள் ஒரு கலவரம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாநிலத்தை பற்றிய செய்திகளை, கூட்டம் கூடுது இல்லையா, ஜனநாயகம் தானே, கூட்டத்தை காட்டணும் தானே. இப்போ நீ உன்னுடைய தொலைக்காட்சியில் எத்தனை முறை இந்த செய்தியை நீ போட்டிருப்ப? அந்த கலவரம் நடப்பதற்கு காரணமானவர்களை பற்றி எத்தனை முறை நீ விவாதம் நடத்தியிருப்ப? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வியை உனக்கு கேட்குறேன். நான் இது மக்களால் பெரிய கூட்டம் அப்படி இப்படின்னு, எனக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவந்த 2வது நாள் ஒரு நபர் வந்து எனக்கு அலைபேசியில் அழைத்தார். விஜய் அவர்கள் மதுரையில் தனக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த கூட்டத்திற்காக என்னுடைய சொந்த ஊரிலிருந்து 2000 ரூபாய் கொடுத்து பல பேரை கூட்டிகிட்டு போனாங்க சார், எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு அந்த நபர் சொன்னார். அந்த நபருடைய அலைபேசி எண் நான் இப்போவும் கையில் வச்சுருக்கிறேன், வேணா ஆதாரத்தை நம்ம கொடுக்க முடியும். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், கூட்டம் கூடியது, இது வாக்காக மாறியது, இதனால் தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கிறது அப்படின்னு நீ நிறுவுவதற்கு முயற்சி செய்கிற, பரவாயில்ல, பாராட்டுறேன், நீ நிறுவுவதற்கு முயற்சி பண்ணு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை கேள்வி வைப்பாங்க, இதே கூட்டம் தானே, இதே மக்கள் தானே புதுச்சேரியில் இருக்கிறாங்க, ஏன் இங்கிருந்த வெற்றி அங்கு தாவே காவல் பெற முடியவில்லை? இது பல பேர் கேட்டுட்டாங்க. இதுக்கு முடிஞ்சா நீ பதில் சொல்லு. இல்லாமல் இந்த வெற்றியை நியாயப்படுத்துவதற்கு நீ காரணங்களை கண்டுபிடிக்கிறதற்கு இல்லையா, அதெல்லாம் அரைத்த பழைய மாவது. சரியா? அதெல்லாம் இங்கே எடுபடாது.
அதெல்லாம் தோற்று போய்விடும். உனக்கு உன்னுடைய முதலாளிகள் கொடுத்த வேலையை நீ செய். சரி, அடுத்ததாக நாம் சொல்ல விரும்புகிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன? இன்னொரு செய்தி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிறது. அது ஒரு இஸ்லாமியர் எழுதியிருப்பதாக ஒரு 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 செய்தி. அதை சில ஊடகங்களும் இன்னைக்கு இப்போ வீடியோவாக போட்டு பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு வெற்றி அப்படிங்கிறது இவிஎம் மோசடியோ அல்லது தேர்தல் ஆணையமோ அதெல்லாம் இல்லை. எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, சுமார் 34,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தினம் ஒன்றுக்கு 150க்கும் மேற்பட்ட வீடியோக்களை அந்த குரூப் வழியாக பரப்புறது. இதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 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 வேலையை தாவைக்காவினர் செய்திருக்கிறார்கள். இதற்காக 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோடிகள் செலவு செஞ்சது யார் இப்படிங்கிற மாதிரிலாம், இதற்கு ஒரு டெல்லி டீம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ், ஒரு கதையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது, தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. ஏன்னா கடந்த 10 வருடமாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்களில் நம்பகத்தன்மை குறைந்து வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களால் முடியாது இல்லையா? மேற்கு வங்கத்தில் யாருமே நம்ப முடியாது. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள். தேர்தலை இன்னைக்கு ஒன்றும் இல்லை, தேர்தல் முடிந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு அவருக்கு கீழே அவருக்கு செயலாளராக வேலை சிறப்பு அதிகாரியாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர் யார்? எஸ்ஐஆரில் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருந்த அதிகாரியைத்தான் அந்த பொறுப்பில் கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதுமே அது ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியில். அப்போ பட்டவர்த்தனமாக தெரிகிறது இல்லையா? இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையருடைய புள்ளை மருமகன் இவங்கெல்லாம் என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க, இந்த வேலைகளெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம உட்பட பல பேர் பதிவு போட்டிருக்கோம். அப்போது முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவில் மோசடிகள் நடந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நிழலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற முடிவுகளுடைய தீர்ப்புகளை மடைமாற்றம் செய்வதற்கு சமசு மாதிரி, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பதிவுகள் மாதிரியெல்லாம் சில பேர் போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல பேர்கிட்ட நான் பேசினேன், இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா அப்படின்னு. அதில் ஒரு 50 பேர்கிட்ட பேசினா ஒருத்தன் கூட இந்த 107 இடங்கள் அப்படிங்கிறத நாங்கள் நம்பவே இல்லை அப்படின்னு தான் சொன்னான். 1-2 பேர் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 2 இடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஒரு 10-15 இடம் கூட எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிறதான் நாங்கள் எதிர்பார்த்ததை ஒழிய ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வருவோம் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச நான் பல பேரிடம், அதாவது டிவிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் பேசிய போது எனக்கு கிடைத்திருப்பது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மிகப்பெரிய மோசடியின் மூலமாகத்தான் இந்த தேர்தல் வெற்றிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் வரும்போது, அது ஒரு பேசுபொருளாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு ஒரு கும்பல் செய்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.